மார்னிங் மாவிலா. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா மறுபடியும் சமைக்க போறோமா? இன்னைக்கு குக்கிங் வீடியோ தானா? ஆமா, கிடைக்கிற டைம்ல ஆபீஸ் போறதுனால கிடைக்கிற டைம்ல குக்கிங்கும் பண்ணிட்டு வீலாகும் பண்றேன். சரி ஓகே. அப்ப இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? உனக்கு பிடிச்ச உன்னோட ஃபேவரட் பிஸ்மில்லா பார்த்தா பண்ண போறோம். எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குது. வா, சூடா சமைச்சு சூடா சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் குக்கர் எடுத்துக்கணும். இப்போ நான் பண்ண போகிறது வந்து 2 பேருக்கு தான், அதனால 2 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு 150 கிராம் அரிசி. ஓகே, இது கொட்டிடுவா? கொட்டு. நம்ம அரிசி எதில் எடுக்கிறோமோ அதில் 3/4 டம்ளர் பருப்பு, துவரம் பருப்பு எடுத்துக்கணும். ஓகே. நம்ம எந்த அளவில் எடுக்கிறோமோ, பவுலோ அல்லது பெரிய டம்ளரோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதில் 3/4 எடுத்துக்கணும். அரிசி 1ன்னா பருப்பு 3/4 எடுத்துக்கணும். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். சரி, அவ்வளோதான். கழுவிட்டு அரிசி கழுவியாச்சு. நம்ம அரிசி எதில் அளந்தோமோ அதே டம்ளரில் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இது அந்த நம்ம எந்த சைஸில் அரிசி எடுக்கிறோமோ அந்த சைஸ் டம்ளரில் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். 150 ml. ஆமாம். 1 2 3 4 5. அவ்வளோதான். மூடி போட்டு விசில் போட்டு சரி ஓகே. எத்தனை விசில் வரணும்? 4 5 விசில் வரணும். சரி, இது விசில் வரதுக்குள்ள நான் மசாலா ரெடி பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு எடுத்து வச்சுக்கிற காய்கறியை கட் பண்ணி கொடுத்துறேன் எனக்கு. ஓகே. மசாலா வறுக்கிறதுக்கு கடாயை வச்சாச்சு. ஒரு 2 காஞ்சி மிளகா, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த அளவு வந்து 2 பேருக்கு சமைக்கிறதுக்கு. 4 பேருக்குன்னா டபுளாக வைக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகு 1/4 டீஸ்பூனு, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூனு, தனியா 1 டீஸ்பூனு. இதை சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். மசாலா நல்லா வறுபட்டுச்சு, நல்லா செவந்துருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். போதும். வறுத்து வச்ச மசாலா ஆறிச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். மசாலா பக்கம் வந்து இப்படி ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது. காய் நறுக்கிட்டியாப்பா? ஆ, இது என்ன கவர்ல? சிக்கன் வாங்கி வந்திருக்கேன். நான் வாங்கிட்டு சொல்லல, காய் தானே கட் பண்ண சொன்னேன். ஆமா, எனக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு. சாம்பாருக்கு சிக்கன் எப்படி இருக்கும்? ஆமா, உனக்கு காய் நறுக்கிற சமயத்தில் எந்த கேப்ல போய் கறி எடுத்துன்னு வந்த? நீங்க மசாலா அரைக்கிற கேப்ல நான் போய் வாங்கி வந்துட்டேன். சைக்கிள் கேப்ல போயிட்டு வந்துட்டியா? சரி, அப்பனா செஞ்சுங்க. நான் சாம்பார் சாதம் பண்ணி வச்சிடறேன். சரி ஓகே. அப்ப நான் சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் நான் பண்ணிக்கிறேன். சரி, அப்பனா செஞ்சுக்கோ. நான் மாசி முடிச்சா விசில் ஒன்று அளவுக்கு தொடாத. என்னது அது வந்து தயிர் சாதத்துக்கு சாதம் வச்சிருக்கிறேன். சூடா இருக்கும். சரி 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 சரி. பிஸ்மில்லா பாத்துக்கு சாப்பிட்டுட்டு ஒரு கரண்டி தயிர் சாதம் சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். காய் கட் பண்ணிருக்கேனா? இது வந்து 2 பேருக்கு சாப்பிடுறது. ஒரு கத்திரிக்காய், ஒரு 4 பீன்ஸு, ஒரு சின்ன கேரட்டு, ஒரு முருங்கைக்காய் ஒன்று, ஒரு 10 பீஸ் சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் கூட போடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒரு சின்னதாக தக்காளி, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஒன்று, ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து பாதியாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய். இந்த காய் வந்து நம்ம 2 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு தான் இந்த காய். நம்ம காய் அதிகமாக எடுத்துட்டோமா சாதம் கம்மியாயிடும். அதனால இந்த அளவுக்கு எடுத்தாவே கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சாச்சு. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ காய் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம். இது வந்து ஒரு 1 நிமிஷம் வதங்கணும். சின்ன வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கணும் தான். இந்த 2 பச்சை மிளகாய் உடச்சி வச்சிருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ காயில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் போட்டேன். அடுத்தது பீன்ஸு லேட் ஆகும். அடுத்தது பீன்ஸை போட்டுடலாம். 1 நிமிஷம் வதங்கின பிறகு அடுத்த காய் சேர்த்துடலாம். அடுத்து கேரட்டு, கடைசியாக கத்திரிக்காய். இந்த காயில் நல்லா 1 நிமிஷம் வதங்கணும். 1 நிமிஷம் நல்லா வதங்கணும். கடைசியாக தக்காளி சேர்க்கணும். செம கலர்ஃபுல்லாக இருக்கே. கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கலரும் தெரியுதா? பச்சை, ஒயிட்டு, ரெட்டு, ஒவ்வொன்றும் இருக்கு போலயே. நல்லா எல்லா காயும் சேர்த்து இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். இது 2 பேருக்கு தேவையான மசாலா தான், அதனால் மொத்தம் சேர்த்துக்கலாம். நம்ம போட்டுக்கிற மசாலா வந்து எல்லா காய்கறியோட நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருக்குது. இப்போ நம்ம அரிசி கலந்து இல்லையா, அது டம்ளர் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவா. கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூனு. தீ வந்து நல்லா ஃபுல் தீயில் இருக்கணும். கொதி வரட்டும். நல்லா கொதி வருது. கொதி இந்த காயை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காய் வேகட்டும்.
இந்த வதங்க தயிர் சாதத்துக்கு கொட்டிட வேண்டியதுதான். தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி முதல்ல கலரிடணும். ஒரு 1/2 கப்பு தயிர். இதுக்கு முன்னாடி உப்பு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். பத்தலைனா கொஞ்சம் உப்பு போட்டு கலரிடணும். இருந்து உப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. பத்தலைனா நமக்கு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தயிர் சாதம் ரெடி. காய் நல்லா வந்துட்டு இருக்குது. அந்த டைமில் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி வந்து ஒரு கோலி குண்டு சைஸ் அளவு ஊற வச்சிருக்கிறேன். புளி ஊற்றிருக்கிறோம். புளி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். பச்சை வாசனை போட்டோம். புளி பச்சை வாசனை. புளி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுருந்தது பாருங்கள். நல்லா குழம்பு பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் சும்மா ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் இல்லைன்னா சக்கரை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். சாதம் நல்லா குழஞ்சி இருக்குது. இதெல்லாம் கரெக்டான பதம். இப்போது இந்த சாதத்தை எடுத்து இந்த குழம்புல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்த வேண்டியது தான். சூப்பர். நம்ம பருப்பு அரிசிலாம் போட்டு நம்ம ஒன்பாட் ரைஸ் மாதிரி குக்கரில் செய்வோம். நம்ம மசாலாலாம் போட்டு இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு செய்யுது. இதுதான் பிஸ்மில்லாபாத். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாத்திரமே காலியாகிடும். ஒரு சோறு கூட மிச்சம் இருக்காது. அப்படியே வேகப்பட்ட சிம்மிலேயே இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு இப்போ தாளிச்சிடலாம். வேறு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். ஒரு 2 காஞ்சி மிளகா, முந்திரி ஒரு 10 உடச்சி வச்சுருக்குறோம். அப்படியே சேர்த்துக்கணும். முந்திரி நல்லா இந்த மாதிரி சவுண்டு வந்ததான் இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். இந்த நெய்லியே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததா ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அப்படியே சாதத்தில் கொட்டி கலர வேண்டியதுதான். இது கூட நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற முந்திரி காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலரணும். இந்த நெய் வந்து எல்லா சாதத்துலேயும் வர்ற மாதிரி நல்லா கிளறி விடணும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஒரு கலர் நல்லா கலரிடணும். கலரிட்டோமா பிஸ்மில்லாபாத் ரெடி. சாப்பிட்டுலாமாப்பா? சாப்பிட்டுலாமே. இதாப்பா அப்பளம் ஆல்ரெடி அதில் 5 காய் இருக்குது. காய் கூட தேவையில்லை. இருந்தாலும் இந்த சைடிஷ்லாம் இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிக்கனோட சாம்பார்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு? ஈரல் கொஞ்சம் செஞ்சேன். எங்கே போச்சு? இதோ இருக்கு. அப்படியே அதையும் ஒரு ஸ்பூன் வச்சு இதோ வைக்கிறேன். போதும். ஃபஸ்ட்டு அப்பளத்தோடு வச்சு சாப்பிடுவோம். இதே மாதிரி வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சிக்கன் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்க